ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஏசப்பா நம்ம ஒருவருக்கும் கொடுக்கிறதான நல்ல வாக்குத்தத்த வார்த்தை பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமேன். என் தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவரையும் இந்த நாளில் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவாராம். குறைன்னு பார்க்கும்போது நம்முடைய குணத்தில் உள்ள குறை அப்படின்னா இந்த சில குணநலன்கள் அதில் குறைவுபட்டிருப்போம். பரிசுத்தத்தில் குறைவு, அன்பில் குறைவு, பொறுமையில் குறைவு, நல்ல குணத்தில் குறைவுபட்டு காணப்பட்டிருப்போம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆசீர்வாதத்தில் குறை, ஆசீர்வாதமான வாழ்க்கையில் குறைவு, விரும்பினது கிடைக்காத ஒரு குறைவு, எதையுமே பெற முடியாத ஒரு குறைவு, தேவையை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு குறைவு, வீட்டில் உள்ள ஆசீர்வாதத்தின் குறைவு, பிள்ளைகளுடைய காரியத்தில் குறைவு, படிப்பில் குறைவு, தேவையை நிறைவேற்ற முடியாத குறைவு, இப்படி நிறைய குறை தான் நிறைய சொல்லலாமே. வாழ்க்கையில் நிறைய பேர் குறைன்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட குறைவுகள், வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாத குறைவுகள், இதை எல்லாவற்றையும் எப்பேற்பட்ட குறையாக இருந்தாலும் அவர் என்ன செய்வாரா, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த நாளில் நம்ம ஒவ்வொருவருக்கும், உங்கள் ஒவ்வொருவருக்கும் எந்த குறைவாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த குறைவை எல்லாம் ஏசப்பா அவருடைய மகிமையிலே நிறைவாக்குவாராம். எப்படி நிறைவாக்குவாராம்? எபேசியர் 3:19 தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சகல குறை என்று சொல்கிறோம் பாருங்கள். அந்த குறைவெல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே நிறைவாக்குறாராம். இயேசுவுக்குள்ளே நிறைவாக்குறாராம். எப்படி ஆக்குறார்னா அவருடைய சகல பரிபூரணத்தினால நிறைவாக்குகிறார். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குகிறார். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் அது சாதாரணது. அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம், அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்கும்போது அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் நம்ம என்னாக்குது, அவருடைய சகல பரிபூரணத்தினாலும் எந்த குறைவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் எந்த சகல குறைவிலும் சகல பரிபூரணத்தை அவருடைய மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் யாருக்கு அனுகிரகம் பண்ணப்படும்? அந்த இப்போ நம்ம பார்க்குறோம், இந்த குறைவை எல்லாம் அவர் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். அவளை சகல பரிபூரணத்தினால் நிறைவாக்குவாராம். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால நிறைவாக்குவாராம். அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் நிறையப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை பார்த்து சொல்கிறாங்க, ஏசப்பாவுடைய சகல மகிமையின் ஐஸ்வர்யத்தினால உங்கள் குறைவுகள் எல்லாம் அவருடைய பரிபூரணத்தினால், சகல பரிபூரணத்தினால் நீங்கள் நிறையும்படி இன்னைக்கு அனுகிரகம் பண்ண நாங்கள் வேண்டிக் கொள்கிறோன்னு சொல்கிறாங்க. யாருக்கு அந்த சகல ஐஸ்வர்யத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் யாருக்கு இன்னைக்கு கிடைக்கும்? நம்ம வாசிப்போம் என்றால் ரோமர் 9வது அதிகாரம் 23வது வசனத்தில் நம்ம வாசிப்போம். ரோமர் 9:23 தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின பாத்திரத்தில், தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய். ஆமேன். இந்த நாளில் யாருக்கு அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை அனுகிரகம் பண்ணுவாரா? யாரெல்லாம் அவருடைய மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரமாய் அவர் தெரிந்து கொள்கிறாரோ, அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும் பாத்திரமாய் யாரெல்லாம் அவர் தெரிந்து கொள்கிறாரோ அவர்கள் மேலே தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த அவர் சித்தமாக இருக்கிறார். அப்போ இன்றைக்கி நம்ம கேட்க வேண்டியது, ஏசப்பா என்னுடைய குறைவெல்லாம் இன்றைக்கி நிறைவாகணும். மாம்சத்தில் உள்ள குறைவு, ஆசீர்வாதத்தில் உள்ள குறைவு எல்லாம், இன்றைக்கி சரீரத்தில் உள்ள குறைவு எல்லாம் நிறைவாகணும்னா உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணும்போது சகல பரிபூரணத்தினால் நான் நிரப்பப்படுவேன் என்று பார்க்கிறேன். அப்போ அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை நீர் யாருக்கு கொடுக்கிறீர்? இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல் எந்த பாத்திரங்களெல்லாம் நாமெல்லாம் குயவன் கையில் உள்ள களிமண்ணான பாத்திரங்கள், இந்த பாத்திரங்களில் சிலவற்றை மகிமைக்காக எத்தனமாக்கிற கிருபா பாத்திரமாகவும், சிலவற்றை கோபாக்கினைக்காக எத்தனமாக்கப்பட்ட அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரமாகவும் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அவருடைய கிருபைக்காக, அவருடைய மகிமைக்காக நாம் எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரத்தின் மேல் மகிமையின் ஐஸ்வர்யத்தை தந்தருளி தெரியப்படுத்தி
குறைவெல்லாம் நிறைவாக்குறாராம். மகிமையின் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாராம். யார் மேலே? மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரத்தின் மேல். அப்போ இன்னைக்கு நாம் கேட்க போகிறோம், ஏசப்பாட்ட, ஏசப்பா உம்முடைய மகிமைக்காக நான் எத்தனமாக்கப்பட்ட, உம்முடைய மகிமைக்காக உருவாக்கப்பட்ட, உம்முடைய மகிமைக்காக நான் பயன்படுத்தப்படக்கூடிய கிருபா பாத்திரமாய் நீர் எனக்கு என்னை மாற்றுங்க. அது யாரால் முடியும்? ஏசப்பாவால் தான் முடியும். ஏசப்பா தான் எந்தெந்த பாத்திரத்தை அவருடைய மகிமைக்காக அவர் எத்தனமாக்கிறாரோ அந்த பாத்திரத்தை அவர் மகிமைக்காக யூஸ் பண்ணுவார். இப்போ நம்ம பால் காய்க்கிற பாத்திரத்தில் பாலை தான் காய்ப்போம், அதில் போய் குழம்பு வைக்க மாட்டோம். அதே போல் தான் இன்றைக்கி நம்ம பாத்ரூமில் வைக்கிற பக்கெட்டையோ கப்பையோ எடுத்து டைனிங் டேபிளில் வைக்க மாட்டோம். அப்போது மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரமாய் நாம் இந்த நாளில் நாம் காணப்படும் போது அவர் மகிமையின் ஐஸ்வர்யத்தை நம்ம மேலே அவர் தெரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாராம். ஆகவே இந்த வேளையில் நாம் ஏசப்பாட்ட கேட்போம், ஏசப்பா நீர் இந்த நாளில் என்னை உம்முடைய கிருபா பாத்திரமாய் மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்ட கிருபாய் பாத்திரமாய் மாற்றும்படி என்மேல் சித்தமாயிருங்க. நான் எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேன் அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த நாளில் என்னை கோபாக்கினை என் பாத்திரமாய், அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரமாய் அல்ல தகப்பனே, உம்முடைய மகிமைக்கென்று பயன்படுத்தக்கூடிய அந்த கிருபா பாத்திரமாய் என்னை நீர் இந்த நாளில் வணைந்து உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை நீர் என்மேல் நீர் அனுகிரகம் பண்ணுங்கப்பா. நீர் அப்படி அனுகிரகம் பண்ணும்போது உம்முடைய சகல பரிபூரணத்தினால நான் நிரப்பப்படுவேன். என்னுடைய குறைவு எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாகும் தகப்பனே. அப்படிப்பட்ட காரியத்தை, அந்த தெரிந்து கொள்ளுதலை, அந்த சித்தத்தை, அந்த அழைப்பை என்மேல் வைங்க என்று நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி. அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் நீர் சொன்ன நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. குறைவு 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 என்று சொல்லி குறையே பார்த்து கொண்டு எல்லாவற்றிலும் சரீரத்திலே குறைவு, பலவீனம் பலவீனம், நோய் என்று சொல்லி பலவீனத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாளில் தகப்பனே நீர் இறங்குங்கப்பா. அவர் உம்முடைய சகல பரிபூரண நிரப்பப்படும்படி அப்பா இந்த நாளில் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே நீர் குறைவையெல்லாம் மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் நிறைவாக்குங்க தகப்பனே. அதற்காக நீர் எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் வணங்க தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் ஐஸ்வர்யத்தை நீர் கொடுக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய், மகிமைக்கென்று பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாய், கிருபா பாத்திரமாய் எங்கள் ஒவ்வொருவரும் அணைந்து இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குறைவையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் இந்த நாளில் நிறைவாய் மாற்றுங்க தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுயத்திலே குறைவை நிறைவாக்க முடியாத அப்பா உம்முடைய மகிமையினால் குறைவு இந்த நாளில் நிறைவாகட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.